என்னோட டியூஷன் சென்டரில் 10th 2 தடவை ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பையனுக்கு 17 வயசு. டியூஷன் நேரத்தில் அவன் எப்போவுமே பாடத்தில் கவனம் செலுத்தாம என்னையே பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நேராக என்னோட ரூம்க்கு வந்து, டீச்சர், உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன், ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதுமே இந்த சின்ன வயசுல இவன் ஏன் இப்படி சொல்றான்னு நினைச்சு நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அப்போ அவன் என்னோட ரூம்க்கு வந்து, என்னோட பேரு ஸ்னேகா, நான் வீட்டிலையே டியூஷன் நடத்திட்டு வர்றேன். 10th வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் என்கிட்ட டியூஷன் படிக்க வர்றாங்க. இந்த டியூஷன் மூலமா மாசத்துக்கு எனக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். இந்த காசு என்னோட வீட்டு செலவுக்கே சரியானதா இருக்கும். என்னதான் 8000 ரூபாய் நான் சம்பாதிச்சாலும் என்னோட சொந்த செலவுகளை கூட சரியா சமாளிக்க முடியல. இருந்தாலும் இருந்ததை வச்சு என்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னோட டியூஷனுக்கு ஒரு 60 வயசுடைய முதியவர் தன்னோட 15 வயசு பேரனை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த நபர் ரொம்பவே காஸ்ட்லியான கார்ல என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்கினாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடைகள் அவங்கள பார்க்கும்போது பெரிய பணக்காரங்க மாதிரி இருந்துச்சு. அவங்களோட வசதிகளை பார்த்து ஒரு நிமிஷம் நானே ஆச்சரியப்பட்டேன். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையாதான்னு. வசதியானவங்க நம்ம வீடை தேடி வந்திருக்காங்க, நம்ம என்னன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி நான் அவர்கிட்ட போயிட்டு அவரை பற்றி விசாரித்தேன். அப்போ அவர், என்னோட பேர் தயாளன், நான் என்னோட பேரனை உங்ககிட்ட டியூஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்போ என்னோட மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சு. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தோம் தன்னோட பேரனை என்னோட வீட்டு டியூஷனுக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்தார்? அவர் நினச்சிருந்தா இந்த டவுனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பயிற்சி மையங்களில் கூட தன்னோட பேரனை படிக்க வச்சிருக்கலாமே. இந்த சந்தேகத்தை நான் அவர்கிட்டயே கேட்டேன். அதுக்கு அந்த பெரியவர், நீங்கள் என்னோட பேரனுக்கு 15 வயசு இருக்கும், இப்பதான் 10th எழுத போகிறான்னு நினச்சி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட பேரனுக்கு இப்போது 17 வயசு ஆகிருச்சு. அவன் ஏற்கனவே 2 தடவை 10th எக்ஸாம் எழுதிட்டான். ஆனால் 2 தடவையும் அவனால் பாஸ் பண்ண முடியல. இந்த டவுனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பயிற்சி மையங்கள்லையும் என்னோட பேரனுக்கு பயிற்சி கொடுத்தோம், ஆனால் எந்த பயனுமே இல்லை. ஒரு மாணவி மூலமாக தான் உங்களோட டியூஷன் சென்டர் பற்றி கேள்விப்பட்டேன். சில நேரங்களில் பெரியவங்களால் செய்ய முடியாததை ஒரு சாதாரண நபரால் செய்ய முடியும். இப்போ நான் உங்ககிட்ட மிகுந்த நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நீங்கள் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா என்னோட பேரன் இந்த முறை கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைவான்னு நான் நம்புறேன்னு சொன்னார். தயாளன் சாரோட வார்த்தைகள் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. நான் அவரோட பேரனை சேர்த்துக்கிட்டேன். அன்னிலேருந்து அவன் என்கிட்ட படிக்க வரவும் ஆரம்பித்தான். நான் மற்ற மாணவர்கள்கிட்ட 2000 ரூபாய் தான் டியூஷன் கட்டணமாக வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் தயாளன் சாரோட பேரன்கிட்ட 3000 ரூபாய் கொடுக்க சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னிலேருந்து அவன் என் டியூஷனில் சேர்ந்துட்டான். அவங்களுக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற பெற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவங்க பணம் கொடுக்கறதுல எந்த ஒரு சிரமமுமே அவங்களுக்கு இல்லை. முதல் நாளே அவர் ஒரு மாதத்துக்கான முழு கட்டணத்தையும் என்னோட கையில் கொடுத்துட்டாரு. முதல் நாள் நான் பிரேமுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தப்போ அவன் படிப்பில் ரொம்பவே பலவீனமாக தெரிஞ்சான். அவனோட கவனம் படிப்பை தவிர வேற எங்கேயோ இருந்துச்சு. 2 நாட்கள் இதுவே தொடர்ந்துச்சு. 3ஆவது நாள் தயாளன் தன்னோட பேரனோட படிப்பை பற்றி கேட்கறதுக்காக என்னோட டியூஷன் சென்டருக்கு வந்தார். நான் அவர்கிட்ட, உங்கள் பேரன் படிப்பில் ரொம்ப பலவீனமாக இருக்கான், நான் அவனுக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும், அதுக்காக கட்டணமும் அதிகமாக இருக்கும், எனக்கு 3000 ரூபாய் பத்தாது, ஏன்னா உங்கள் பேரனுக்கு நான் தனியாக கவனித்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், இதுக்காக நீங்கள் மாதத்துக்கு எனக்கு 10,000 கொடுக்கணும்னு சொன்னேன். தயாளன் சாரோ, 10,000க்கு பதிலாக நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தர்றேன், ஆனால் இந்த வருஷம் என்னோட பேரன் கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையணும்னு சொன்னார். இப்போ நான் கூடுதல் பணம் பெற்றுக்கிட்டதுனால கூடுதல் வகுப்பு எடுக்கவும் சம்மதிச்சேன். மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மற்ற மாணவர்களோட டியூஷனை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பிரேம்
3 மணிக்கு அப்புறமா வீட்டுக்கு வருவான். 5 மணி வரைக்கும் அவன் தனியா டியூஷன்ல இருப்பான். ஒரு நாள் எல்லா மாணவர்களும் போனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக என்னோட ரூம்க்கு போனேன். நான் ரூம்ல இருந்து வெளியே வந்தப்போ பிரேம் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கத பார்த்தேன். அவனோட கையில மொபைலை பார்த்ததும் நான் அதை அவன்கிட்ட இருந்து வாங்கினேன். அவன்கிட்ட இருந்து சாதாரணமா மொபைல் இல்லை, அது ரொம்பவே விலை உயர்ந்த ஃபோன். 17 வயசு பையனோட கையில 1,50,000 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஃபோனை பார்த்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருச்சு. பிரேம் ரொம்பவே பிடிவாதக்காரங்கிறது அவனோட கையிலேருந்து மொபைலை நான் திரும்ப வாங்கும்போது எனக்கு புரிஞ்சுது. மொபைலை திரும்ப கொடு அப்படின்னு சொன்னப்போ அவன் ரொம்பவே பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சான். அவன்கிட்ட இருந்து நான் ஃபோனை வாங்கும்போது தரமாட்டேன்னு சொல்லி என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அவன் அப்படியே உறைஞ்சு போனவன் மாதிரி இருந்தான். அவனை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அவனோட மொபைலை திரும்ப கொடுத்துட்டேன். நான் பிரேமை சின்ன பையனாக தான் நினச்சேன். ஆனால் அவன்கிட்ட குழந்தைக்குரிய எந்த ஒரு அடையாளமுமே தெரியல. நான் அவன்கிட்ட மொபைலை திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. நான் அவன்கிட்ட டியூஷன் முடிஞ்சிருச்சு தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கு போன்னு சொன்னதுக்கப்புறமா பிரேம் என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, டீச்சர் நான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் கையை நான் தெரியாமல் பிடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே அவன் என்னோட கையை தன்னோட தலையில் எடுத்து வச்சுக்கிட்டான். அவன் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டான். அவன் என்னோட பக்கத்தில் உட்காந்துருந்தான். அப்போ என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தார். என் கணவர் எங்களை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தலை. ஏன்னா அவர் பிரேம ஒரு சிறுவன்னு நினச்சிட்டு இருந்தாரு. என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தப்போ அவரோட முகம் வாடி போய் காணப்பட்டுச்சு. நான் பிரேம் கிட்ட, ஓ மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, இப்போ நீ வீட்டுக்கு போ, டியூஷன் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். பிரேம் என்னோட கையை விட்டுட்டான். நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். என்னோட கணவர் அர்ஜுன் கிட்ட, என்னாச்சு, ஏன் உங்கள் முகம் இவ்வளவு வாடி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவரோ, இந்த மாதம் என்னோட சம்பளம் குறைஞ்சிருச்சு, இந்த மாதம் அதிகமாக லீவ் எடுத்ததுனால லீவுனால என்னோட சம்பளத்தில் கழிச்சிட்டாங்க. அவரோட வாடின முகத்தை பார்த்தனா என்னோட பீரோல இருந்து 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். நான் என்னோட டியூஷன் வகுப்பு மூலமாக நல்லா சம்பாதிக்கிறதா அவர்கிட்ட சொன்னேன். பணத்தை கொடுத்ததும் அர்ஜுன் எனக்கு நன்றி சொல்லிட்டு என்னை பிடிச்சுக்கிட்டாரு. அவர் என்ன ஆசையாக கட்டி அணைச்சப்போ என்னோட பார்வை எங்களோட ரூம் கதவை நோக்கி இருந்துச்சு. அங்கே பிரேம் நின்றுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவன் எங்கள் ரூமை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனை நான் பார்த்ததும், பிரேம் இங்கே என்ன செஞ்சிட்ருக்க, வீட்டுக்கு போகலையான்னு கேட்டேன். அப்போ அவன் அர்ஜுனுக்கு முன்னாடி மனசு இல்லாமல் பேச ஆரம்பித்தான். எனக்கு ஒரு கணித பாடத்தில் ஒரு கணக்கு புரியல, அதனால தான் நான் இங்கேயே நின்றுட்டேன்னு சொன்னான். இப்போ அர்ஜுன் குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிட்டாரு. நான் பிரேமை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வந்துட்டேன். வீட்டில் டியூஷன் நடத்துறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா குழந்தைகளோட கண்ணில் என்ன படும் எங்கே படும்னு சொல்ல முடியாது. ஹாலுக்கு வந்ததும் பிரேம் கிட்ட, உனக்கு என்ன சம்ஸில் டவுட் இருக்கு சொல்லு, நான் சொல்லித்தரேன்னு சொல்லும் போதே, இல்லை நான் நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் பிரேம்க்கு கூடுதல் வகுப்புக்காக 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டியூஷனில் இருந்தான். நான் அவனுக்கு சில பயிற்சிகளை கொடுத்துட்டு என்னோட ரூமுக்கு போனேன். இன்னைக்கு ஈவினிங் நகைக்கடைக்கு போயிட்டு எனக்காக ஒரு கம்மல் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். பல நாட்களாக நான் கம்மல் வாங்கிறதுக்காக பணமும் சேர்த்து வச்சுருந்தேன். நான் ரூமுக்கு போயிட்டு என்னோட பீரோவை பார்த்தப்போ அங்கே வெறும் 5,000 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. நான் நேற்று கூட 10,000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன். அதில் 10,000 ரூபாய் அர்ஜுனுக்கு கொடுத்தது போக மீதி 15,000 எங்கே போயிருச்சு. ஆனால் நேற்று கடைசியாக பிரேம் மட்டும்தான் வீட்டில் படிச்சுட்டு இருந்தான். அவன் பணக்காரன், அவன் பணம் திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நினச்சி கடைசியில் என்னோட கண்களில் கண்ணீர் தான் வந்துச்சு. அப்போது திடீர்னு பிரேம் அங்கே வந்துட்டான். அவன் என்னோட கண்ணீரை துடைச்சிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டான். என்னோட பிரச்சனையை கேட்ட பிரேம் தன்னோட பாக்கெட்ல இருந்து 2,000 ரூபாய் காசை எடுத்து என்னோட கையில் வச்சான். நான் அந்த பணத்தை பார்த்ததும் சந்தோஷத்தில் அவனோட கையை பிடிச்சுக்கிட்டேன். நான் அவனோட கையை பிடிச்சத பிரேம் தவறாக புரிஞ்சுக்கிட்டான். பிரேம் இனிமே ஒரு சிறுவன் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுக்கப்புறமா உடனடியாக என்னோட கையை அவனோட கையிலேருந்து விடுவிச்சுக்கிட்டேன். அவனை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவன்கிட்ட அவனோட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அவனை வெளியே ஹாலுக்கு அனுப்பிட்டேன்.
அன்னையிலிருந்து பிரேம் என்கிட்ட இன்னும் அதிகமாக பக்கத்தில் வர ஆரம்பிச்சான். அவன் என்கிட்ட சிரிச்சு வெளிப்படையாக பேசவும் ஆரம்பிச்சான். நாட்கள் இப்படியே போச்சு. சில நாட்கள் கழிச்சு எனக்கு திரும்பவும் பணம் தேவைப்பட்டப்போ பிரேம் எனக்கு திரும்பவும் பணம் கொடுத்தான். அப்போ அவனோட பார்வை இன்னும் வித்தியாசமாக மாறிச்சு.